எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, கிளாஸ்னா என்ன, பேக்கேஜ்னா என்ன அப்படின்ற இந்த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நீங்கள் எழுதணும், பேசிக்காக எந்த ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவசியமாக தேவைப்படும். பட் இன்டெலிஜே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டினியூஸாக இந்த சீரீஸை பாருங்கள். உங்களுக்கு போக போக அந்த கான்செப்ட்லாம் இன்னும் நல்லாவே புரியும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாவாவில் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதணும் ஜாவாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எழுதுவோம் அது. இப்போ நீங்கள் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் ஏதாவது எழுதுனீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னே அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் உங்கள் ப்ரோக்ராமுக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாவா ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எப்போதுமே மெயினில் தான் இருக்கும். இப்போ நம்ம மெயின் உள்ளார எதுவுமே இல்லை. இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதை வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த லைனை. அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணுமோ அந்த எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டர் வந்து இக்னோர் பண்ணிடும். இது வந்து ஜஸ்ட் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எழுதிக்கலாம். அதனால் இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து System.out.println அப்படின்னு போட்டு ஒரு பெராந்தசிஸ் போட்டு செமிகோலன் போட்டுடணும். இப்போது இந்த பெராந்தசிஸ்குள்ளார ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு இந்த டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அதை வந்து அப்படியே வந்து கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் வந்து போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே இங்கே இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி Shift F10 அப்படின்ற இந்த ஷார்ட்கட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகி இப்போ இந்த உங்களுக்கு இன்டெலிஜே வந்து அவுட்புட் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அவுட்புட் வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஸோ நம்ம இங்கே println அப்படிங்கிற இந்த பெராந்தசிஸ்குள்ளார டபுள் கோட்ஸ் போட்டு என்ன டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் ஜாவாவில் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் ஸ்க்ரீனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு System.out.println அப்படின்னு போட்டுட்டு இந்த பெராந்தசிஸ் போட்டு அதுக்குள்ளார நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டைப் பண்ணி மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக என்ன டைப் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஜஸ்ட் வந்து பேசிக்காக நீங்கள் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த இன்டெலிஜேயில் இந்த லைனை டைப் பண்ணி நீங்களும் இந்த கோட்ஸ்குள்ளார என்ன எழுதுனீங்களோ அது அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வரலனாவோ இல்லை இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலனாவோ கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.